இந்த விபத்து தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்கு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி திரு சுப்பிரமணியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ இந்த ஃப்ளைட் கிராஷை நம்ம பார்த்துருப்பீங்க. பொதுவாகவே ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளைட்டை முழுசாக பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறமா தான் பேசஞ்சர்ஸ் அதில் ஏற்றி அதுக்கப்புறமா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும். ஸோ கிளம்பின ஒரு சில நிமிடங்கள்லேயே இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல என்ன ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? வணக்கம் மேடம். குமுதம் நேயர் அனைவருக்கும் வணக்கம். மிகவும் ஒரு துக்ககரமான செய்தி இன்னைக்கு. இதுல 2-3 இடத்துல நம்ம பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும் மேடம். ஒன்று, இந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆன ஹைட் பார்த்தாச்சுன்னா மொத்தமே 625 அடிதான் பறந்துருக்குது. அதுவும் 9 நிமிஷத்துல. அடுத்தது அங்கிருந்து கீழே விழுகும் போது ஒரு நிமிஷத்துலயே கீழே அந்த ரெசிடென்ஷியல் ஏரியா, அதாவது மெகானி நகர்ன்னு அது நம்ம ஏர்போர்ட்டோட ஒட்டுன ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா அகமதாபாத்தோட நார்த்ல இருக்குது. காந்தி நகருக்கு அடுத்து அகமதாபாத்தோட நார்த்ல இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஏரியா ரெசிடென்ஷியலா இருக்கும்போது இங்க என்னன்னா அந்த ஏர்கிராஃப்ட் கீழே விழுந்தது, அந்த ஏரியா மேல விழுந்ததால டெப்ரிஸ் ஆகி ஏர்கிராஃப்ட் உங்களுக்கு ஃபயர் இன்சிடென்ட் ஆனதுனால அந்த புகை கிளம்புது. இதுல இங்க ஏர்கிராஃப்ட்ல இருந்தவங்க மட்டும்தான் இறந்தாக்காக நம்ம சொல்ல முடியாது. அந்த ரெசிடென்ஷியல் ஏரியால இருக்கிற பல உயிர்களும் போயிருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது, இது மேல இது பண்ணும்போது இன்கேஸ் இதோட ஹைட் 625 ஃபீட் தான் பறந்துருக்குன்னா மேபி பறவைகளோட இது அதிகமா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது என்னங்கிறது ஆஃப்டர் நம்ம இந்த பிளாக் பாக்ஸ் கிடைச்ச பின்னாடி அந்த பிளாக் பாக்ஸ்ல இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் வருதோ அது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி அவங்க கான்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க என்ன ரீசன் ஆச்சுன்னு. இப்ப இனிஷியலா அந்த பிளைட் டேக் ஆஃப் பண்ணும் முன்னாடியே மொத்த இதையும் டெக்னிக்கல் சைட்லயும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்லயும் எலக்ட்ரானிக் சைட்லயும் அதோட எக்ஸ்பர்ட்ஸ் அதை இது பண்ணுவாங்க. ஏன்னா இது டொமஸ்டிக் பிளைட் இல்ல, இது ஒரு இன்டர்நேஷனல் பிளைட். இந்தியா அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு பக்கிங்ஹாம் போற ஒரு பிளைட் 787 ட்ரீம் லைனர். ஸோ இது தரோலி செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதுலயும் பார்த்தாச்சுன்னா இதுல இருக்கிற பேசஞ்சர்ஸ்ல விஐபி பேசஞ்சர்ஸ், ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத் விஜய் ரூபானி இருக்காங்க. அது இல்லாம சௌராஷ்டிராவோட ஒரு முக்கிய தலைவரும் அந்த இதுல பிரயாணத்துல இருக்கிறத தகவல் கிடைச்சிருக்குது. ஸோ இது என்ன ஏதுங்கிறது நமக்கு பிளாக் பாக்ஸ் கிடைச்ச பின்னாடி அதோட இன்டர்பிரேஷன் பண்ண பின்னாடி எது உங்களுக்கு தெரிய வரும். பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு மேல ஏதாவது பறவை ஏதாவது மோதினா அந்த இதுதான் இருக்கலாம். அதிகப்படியாம நம்ம அதைதான் இது பண்ணிட்டு போகலாம் மேடம். சார், இப்போ நீங்கள் சொல்லும் போதே தெரியுது குஜராத்துடைய முன்னாள் முதலமைச்சரும் அந்த ஃப்ளைட்டில் இருந்திருக்காரு. அதே மாதிரி ஒரு முக்கிய தலைவரும் அந்த ஃப்ளைட்டில் இருந்திருக்கிறாரு. ஸோ அவரோட சேர்ந்து 242 பேர் அந்த ஃப்ளைட்டில் இருந்திருக்கிறாங்க. ஏர் இந்தியாவோட ட்விட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விபத்துன்னு சொல்லாமல் சம்பவம் அப்படின்னு தான் சார் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இதை விபத்தா சதியா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் எழுந்திருக்கிறேன். இது குறித்தான உங்கள் தகவல்? கண்டிப்பா மேடம். இதுல நீங்க பேசஞ்சர் 242 பேர் தான் சொல்றீங்க. அதெல்லாமே க்ரூ மெம்பர்ஸ் 12 பேர் இருப்பாங்க. மொத்தம் 254 பேர் அந்த பிளைட்ல ஜேர்னி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ரெண்டாவது பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு எது மட்டும் பிளாக் பாக்ஸ் கிடைச்சு அதை இன்டர்பிரேஷன் பண்ணலையோ அதோட அக்யூரேட் ரிப்போர்ட் இருக்குது. நம்ம இதை 3 பாசிபிலிட்டிஸா போகலாம். ஒன்னா பேட் அட்டாக்னு போகலாம், ரெண்டாவது டெக்னிக்கல் ஃபயரும் போகலாம், மூணாவது சபோட்டேஜ் ஆக்டிவா இருக்கலாம். இது எல்லாமே பிளாக் பாக்ஸ் கிடைச்சு அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண பின்னாடி என்ன இதுங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த சபோட்டேஜ்ங்கிறது ஒன்ஸ் அது உங்களுக்கு பெரிய ஒரு லெவல்ல போன பின்னாடிதான் உங்களுக்கு சபோட்டேஜ் ஆக்ஷன் இருக்கும். இது ஷார்ட் இயர், அதாவது ஷார்ட் ஹைட்ல போகுது. ஒரு 625ங்கிறது ஒண்ணுமே இல்லை. பிளைட் டேக் ஆஃப் ஆகி ஒரு 9 மினிட்ஸ்ல அந்த இது டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இதுல நம்ம இது பண்ண முடியாது. இருந்தாலும் இது பாசிபிலிட்டிஸ் நம்ம நெக்லெக்ட் பண்ணவும் முடியாது, ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது. எது வேணாலும் இருக்கலாம். இப்போ அட் பர்சன்ட் இதை 3 இதுலயும் அவங்க இது பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்ப்பாங்க மேடம். சார், இப்போது பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட் கிராஷ் நடக்குது அப்படின்ற இடத்துல மீட்பு பணிகள் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா ஃப்ளைட்டுன்றதை பொறுத்த வரைக்கும் அதில் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் வேறு எரிபொருள் தான். அது ஒரு பெட்ரோலோ டீசலோ நம்ம அதில் பயன்படுத்துறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வேறு ஃபியூவல் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த மீட்பு பணிகள் அப்படிங்கிறது எப்படி சார் நடக்கும்? ஏன்னா நம்ம காட்சிகளை பார்க்கும் போதே தெரியுது ரொம்ப கரும்புகை. ஸோ குடியிருப்பு பகுதிகள்லாம் வேற சேதமடைஞ்சிருக்கு. கண்டிப்பா மேடம்.
இப்ப நீங்க அந்த பிளைட் கிராஷ் ஆகி ஒரு வித்தின் 20 செகண்ட்ஸ் பார்த்தாச்சுன்னா பெரிய ஒரு கரும்பொங்கமே வந்திருக்குது. இதுக்கு காரணம் அந்த பிளைட்ல நம்ம ஃபில் பண்ற ஏ கிரேட் நம்பர் 1 கிரேட் ஃபியூவல். ரெண்டாவது அந்த ஏரியா ரெசிடென்ஷியல் ஏரியா ஆகும்போது அதோட டெப்ரிஸ் எல்லாம் ஏதோ 2 வீட்லயோ 3 வீட்லயோ அந்த சிலிண்டர்ஸ் இருக்கும், இல்ல வேற ஏதாவது கேஸ் ஐட்டம்ஸ் இருக்கும். அது எல்லாம் வந்து உங்களுக்கு லீக் ஆகிறதுக்கும் பிளாஸ்ட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குது. ஸோ இந்த ஏரியாவை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அந்த இன்சிடென்ட் நடந்ததை ஃபயர் ரெஸ்கியூ சர்வீசஸ் வருவாங்க. பிஎஸ்எஃப் நியர் வந்து இந்த மெகானி நகர் வந்து நியர்பை பிஎஸ்எஃப் கேம்ப் அவங்க வருவாங்க. எகைன் வந்து சிஎஸ்எஃப் ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கும் போது சிஎஸ்எஃப் வருவாங்க. அதெல்லாமே என்ஐஏ வந்து பக்கத்துலயே இருக்காங்க, என்ஐஏ வருவாங்க, அவர் எஸ்எஸ்ஜி இவங்க எல்லாமே வருவாங்க. இதுல என்ன ஆக்சுவலா என்ன நடந்திருக்குது, என்ன ரீசனு அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இதுல வந்து ரெஸ்கியூ ஃபர்ஸ்ட் கோடன் பண்ணுவாங்க. அரௌண்ட் ஒரு எந்த இடத்துல பிளான் கிராஷ் ஆயிருக்குதோ அந்த இடத்துல இருந்து அரௌண்ட் 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல வந்து எல்லாத்தையுமே கோடன் பண்ணிடுவாங்க. அந்த ஏரியாக்குள்ளார யாருமே உள்ளார போக முடியாது. உள்ளார இருந்து வெளியில வந்து அவங்களோட ரெஸ்கியூ டீம் ஆம்புலன்ஸ் போகும், பாடிஸ் எடுத்து வருவாங்க, இல்ல பேஷண்ட்ஸை எடுத்துட்டு வெளியில வருவாங்க. அப்புறம் இந்த ஆபீசர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல பிளாக் பாக்ஸ் வந்து எங்க இருக்குதுன்னு பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. அந்த பிளாக் பாக்ஸ்க்காக தனியா ஒரு ஸ்கோர் வந்து அதை சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. மற்ற செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து வெளியில இருந்து உள்ளார யாரும் வராம பாதுகாக்கணும். ரெண்டாவது ஒரு கிரௌட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட், உள்ளார இருக்கிற பேஷண்ட் ஆனது சரி இல்ல பப்ளிக்ஸ் ஆனது சரி அவங்கள சேஃபா வெளியில கொண்டு வரணும். அவங்களுக்கு வந்து ரீஹாபிலேட் பண்ணணும். ரீஹாபிலேட் பண்றதுக்கு வெளியே ஸ்குவாடனுக்கு பின்னாடி இந்த டிஸ்ட்ரிக்டோட அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருப்பாங்க, ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவங்க கொண்டு போய் அவங்கள வந்து டெம்பரரி ஷெல்டர்ஸ் ஆக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாமே இப்போ வந்து தகவலை பார்த்தாச்சுன்னா என்டையர் அகமதாபாத்ல இருக்கிற ஹை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து எமர்ஜென்சி இதில் வச்சிருக்காங்க. எல்லாருமே இப்போ என்னென்ன பேஷண்ட்ஸ் இந்த பேஷண்ட் இதுல வந்து பார்த்தாச்சுன்னா இதுல நீங்க 242 + 10 252 பேர் தான் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இது ரெசிடென்ஷியல் இருக்கும்போது இதோட தாக்கம் வந்து இன்னும் அதிகமாகும். ஆனால் ரெசிடென்ஷியல் இருந்தவங்களையே எவாக்குவேட் பண்ணி அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் எய்டு என்ன ட்ரீட்மெண்ட் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவாங்க மேடம். சார் இப்போ வந்து ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா இந்த ஒரு ஃப்ளைட் கிராஷ் அப்படிங்கிறது நடந்திருக்கு சார். இது விபத்தா சதியா அப்படிங்கிறத தாண்டி குஜராத்ன்றது பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம். ஏன்னா குஜராத்தும் இந்தியாவுக்கும் அந்த சண்டை நடக்கும் போது குஜராத் பஞ்சாப்லாம் மேக்சிமம் பாதிக்கப்பட்ட மாநிலங்களாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த சம்பவத்திற்கு பாகிஸ்தானுடைய சதித்திட்டம் இருக்கலாமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மெயினாக பார்த்தாச்சுன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு யூகம் இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்தாச்சுன்னா இந்தியாவில் அரௌண்ட் ஒரு 8 ஸ்டேட்ஸ் வந்து பார்டரிங் கண்ட்ரி பார்டர்ல இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரில ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா நம்ம வந்து அதையும் நம்ம இது ரூல்ட் அவுட் பண்றதில்ல. இதுவும் இருக்கலாம். அது இல்லாம சிந்தூர் நடந்ததுக்கு அப்புறம் ப்ராக்ஸி வாராவும் பண்ணலாம், அதையும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்ல டெக்னிக்கல் எரராவும் இருக்கலாம், இல்ல பேட் அட்டாக்காவும் இருக்கலாம். இது எல்லாமே நம்ம அந்த பிளாக் பாக்ஸ் கிடைச்ச பின்னாடி தான் ஆக்சுவல் என்ன நடந்ததுங்கிறது வந்து அதை இன்டர்பிரேட் பண்ண பின்னாடி தான் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். நீங்க சொல்ற மாதிரி அந்த நியர்பை பார்டருக்கு நியர்பை இருக்கிறதுனால, ரெண்டாவது மேக்சிமம் அந்த குஜராத்திஸ் இருக்கிறதுனாலையும், ரெண்டாவது ஹோம் மினிஸ்டர் வந்து குஜராத்தாலும் பிரைம் மினிஸ்டர் குஜராத்தா இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி இது வந்து இது ஒரு சான்ஸாகவும் இருக்கலாம். அதை நம்ம ரூல் அவுட் பண்ணவும் முடியாது. இது ஃபைனலா என்ன இருக்குதுன்னா டிஜிசிஏவோட இன்வெஸ்டிகேஷன் டீமோ என்ஐஏ டீமோ அப்புறம் இந்த ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வந்து அவங்க எல்லாமே கலெக்டிவா அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதே பிளஸ் பிளாக் பாக்ஸோட இன்டர்பிரேஷன் இதை வச்சுதான் உங்களுக்கு ஃபைனல் என்ன சொல்யூஷனுங்கிறது வந்து சொல்லுவாங்க மேடம். சார் இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்று இது ஒரு சந்தேகம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தாலுமே அந்த ஃப்ளைட்டில் வந்து குஜராத்தோடைய முன்னாள் முதல்வர் இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த ஒரு சந்தேகமே எழுப்பப்படுது இல்லையா சார்? இல்லை, முன்னாள் முதல்வருங்கிறது வந்து இப்போ நீங்கள் இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் டார்கெட்டுங்கிறது வந்து ஒரு ஸ்டேட் இதுல வந்து ஸ்டேட் ஹெட்ல வந்து எடுக்க மாட்டாங்க. நீங்க யாராவது ஒருத்தர் வந்து டார்கெட் பண்ணோம்னா ஒரு நேஷனல் இதுல லெவல்ல இருக்க பார்ப்பாங்க. இல்ல ஈஸிலி அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் மீடியாவில் போற மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற பீப்புள்ஸா பார்ப்பாங்க. இது ஏதோ ஒரு எதாச்சியா அவர் அந்த ஃபிளைட்ல இது பண்ணிருக்கலாம், பேசஞ்சர் டிராவல் பண்ணிருக்கலாம், மேபி நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ரூல்ட் அவுட் இப்ப பண்ண முடியாது. இது இன்னும் ஒரு 1 or 2 daysல வந்து நம்மளுக்கு டோட்டல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணுவாங்க மேடம்.
சார் இப்போ இந்த ஃப்ளைட்டு கிளம்பி ஒரு 9 நிமிடங்கள்லேயே இந்த வந்து கிராஷ் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் பேசஞ்சர்ஸோடைய உறவினர்கள்லாம் கண்டிப்பாக வந்து ஏர்போர்ட்லேயே இருந்திருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த ஆக்சிடென்ட் ஆகி உறவினர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா மெசேஜ் கன்வே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், குறிப்பாக உறவினர்கள் கிட்ட. அப்படி இருக்கும்போது உறவினர்கள் கிட்ட அங்கே இருக்கிற அதிகாரிகள் அதை எப்படி கன்வே பண்ணுவாங்க, இல்லை அடுத்தடுத்து அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி சார் இருக்கும்? நீங்க கரெக்டா கேட்டீங்க மேடம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த லண்டன்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து குஜராத்திஸ் மேக்ஸிமம் இருப்பாங்க. அடுத்தது வந்து நீங்க ஹைதராபாத் ஆந்திராவில இருந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபிஸ். இந்த இடத்துல இருக்கும்போது அவங்க எல்லாம் சென்டப் பண்ண வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் இப்ப ஏர்போர்ட்ல இருப்பாங்க. அந்த ஏர்போர்ட்ல ஒரு 9 மினிட்ஸ் ஆகும்போது ஒரு சிலர் வெளியில கூட அவங்க ஆண்டவே போயிட்டு இருப்பாங்க. ஆண்டவே போயிட்டு போகும்போது அந்த பிளைட் கிராஷ் ஆகுறது லேண்ட் ஆகுறது அவங்க லைவாவே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க பார்த்தாச்சுன்னா பல பேர் வந்து அதை லைவ் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுல யாராவது ஒருத்தர் வந்து எடுத்து போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு மெசேஜ் கன்வே பண்றது அவ்வளவு டஃப்பான ஜாப் இல்லை, அது ஈஸியாவே ரீச் ஆயிரும். எல்லாருமே ரிட்டர்ன் வந்து அங்க ஏர்போர்ட்டுக்கு வந்துருவாங்க. ஏர்போர்ட்ல இப்ப ஆல்ரெடி லிஸ்ட் இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க யார் என்னங்கிறது ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எத்தனை பேர் டெத் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் இன்ஜூர்டு, எத்தனை பேர் வந்து நார்மலா இருக்காங்க, சிவியர் இன்ஜூர்டு எத்தனைங்கிறது வந்து அதை கிளாசிஃபை பண்ணுவாங்க. கிளாசிஃபை பண்ண பின்னாடி அவங்க டோட்டலா அவங்க ரிலேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க மேடம். சார் இப்போ இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு எக்ஸாக்டாக என்ன நடந்தது, எத்தனை பேர் இதில் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க, இல்லை எத்தனை பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்த முழு விவரம் நம்ம எப்போ சார் எதிர்பார்க்கலாம்? மேக்சிமம் வந்து நீங்க நாளைக்கு மத்தியானம் மேல எதிர்பார்த்துக்கலாங்க. ஏன்னா எவாக்குவேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டாவே போயிட்டு இருக்குது. எல்லா டீமும் அங்க வந்து அசைட்டாங்க. நாளைக்கு மத்தியானம் எல்லாம் உங்களுக்கு இதுல இருந்தவங்க பிளைட்ல இருந்தவங்க எத்தனை பேர் இதா இருக்காங்க, அந்த ரெசிடென்ஷியல் ஏரியால இருந்தவங்க எத்தனை பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் டெத் ஆயிருக்குது, எத்தனை இன்ஜூர்டு, எத்தனை ஹவுசஸ் வந்து கட்டரா இருக்குது, எத்தனை இதுல இருக்குது, எல்லாம் வந்து நாளைக்கு மத்தியானம் எல்லாம் உங்களுக்கு வந்து கிளியர் பிக்சர் கிடைச்சிரும் மேடம். ஹலோ சார் இணைப்பில் இருக்கீங்க சார். அதான் மேடம், நாளைக்கு மத்தியானம் நம்ம கிளியர் பிக்சர் நமக்கு கிடைச்சிரும் மேடம். ஓகே சார், நிச்சயம். அப்போ ஒரு 24 மணி நேரம் ஆகும் இல்லையா நமக்கு கிளியர் கட்டாக என்ன நடந்தது, எத்தனை பேருக்கு வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு 24 மணி நேரம் கழிச்சு தான் தெரிய வரும். அது மாதிரி ஒரு குடியிருப்பு பகுதிகள்லையுமே இந்த ஒரு விபத்து நடந்திருக்கிறதுனால சார் அந்த இடத்துல சேதம் அடைந்திருக்கிறோம், இல்லை அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஸோ அவங்க எல்லாரையும் எப்படி இந்த அதிகாரிகள் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, இல்லை அவங்களை எப்படி அந்த டேக் கேர் பண்ணுவாங்க, இந்த ஒரு ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும்ல. இப்ப முதல்ல வந்து இவங்க எல்லாம் எந்தெந்த அந்த ஏரியாவில் அந்த ஸ்கோடன் பண்ண ஏரியாவில் எந்தெந்த பாடிஸ் எந்தெந்த பர்சன் இருக்காங்களோ எல்லாத்தையும் எவாக்குவேட் பண்ணுவாங்க. அப்புறம் பேஸ்ட் ஆன் தேர் சார்ட் பிரகாரம் யார் ஃபிளைட்ல வந்தாங்கன்னு அவங்களே சிக்னேட் பண்ணுவாங்க. அது சார்ட்ல இல்லாதவங்க எல்லாமே அங்க இருக்கிற ரெசிடென்ஷியல் பீப்புள்ஸ் தான். அவங்க வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனு, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அவங்கள ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுவாங்க மேடம். சார் பொதுவாக ஒரு விமானம் அப்படிங்க, அதுவும் போயிங் ஃப்ளைட் வந்து நீங்கள் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி ஒரு அதிநவீன விமானம் ஒரு போயிங் ஃப்ளைட்டுன்றது. ஸோ இப்போ பொதுவாகவே ஜென்ரலாக ஃப்ளைட்டுன்னு வரும்போது அங்கே பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பிளாக் பாக்ஸை ரெக்கவர் பண்ணுறது அந்த ஒரு ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், ஏன்னா அதுக்கு எவ்வளோ நேரம் சார் எடுக்கும், அதை நம்ம எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா இது ரொம்ப உங்களுக்கு கிரிட்டிக்கல் இல்லை. ஏன்னா இது உளுந்த இடம் வந்து ஏர்போர்ட்ல இருந்து நியர் ஒரு 3 to 4 கிலோமீட்டர் ரேடியஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவும் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ஒரு 500 ரேடியஸ்குள்ளாரதான் ஏர்கிராஃப்டும் இதாக இருக்கு, கிராஷ் ஆயிருக்குது. ஸோ அந்த 500 மீட்டர்ஸ்குள்ளாரதான் ஏதோ இடத்துல இருக்கும். அது ஆல்ரெடி வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ எல்லாம் வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்குதுங்க. அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் வந்து இமீடியட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஓகே சார், ஓகே சார், நன்றி சார். இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. ரொம்ப நன்றி மேடம்.